திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் போட்டோஷாப் மூலம் போலியாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை அச்சடித்து மோசடி செய்த கும்பல் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கின்றன. டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்யும் ஊழியரை வலையில் போட்டுக்கொண்டு லட்சக்கணக்கில் களவாடிய சம்பவம் அம்பலமானது எப்படி? போட்டோஷாப் மூலம் திருப்பதி 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளை போலியாக அச்சடித்து கைவரிசை காட்டி வந்துள்ளனர். டிக்கெட் ஸ்கேன் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தற்காலிக ஊழியரை காசுக்கு பேரம் பேசி முடித்த மோசடி கும்பல் தினுசாக மோசடியை அரங்கேற்றியதன் பின்னணி என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற சிலர் 300 ரூபாய் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுக்கான வரிசையில் நுழைந்து நடக்க ஆரம்பித்தனர். அவர்களில் சிலரின் நடவடிக்கையை பார்த்து சந்தேகமடைந்த தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அவர்களின் டிக்கெட்டுகளை வாங்கி சோதனை செய்தனர். அதில் அவர்களிடம் இருந்தது போலி டிக்கெட்டுகள் என்பதும் அந்த டிக்கெட்டுகளை மணிகண்டா என்பவரிடம் பல மடங்கு விலை கொடுத்து வாங்கியதாகவும் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் போலியான டிக்கெட் விற்பனை குறித்து திருமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி டிக்கெட்டுகளை விற்பனை செய்த மணிகண்டா, ஜெகதீஷ் உள்ளிட்ட இருவரை கைது செய்தனர். இருவரையும் ரகசியமான இடத்தில் வைத்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் பித்தலாட்ட சம்பவங்கள் அம்பலமாகி அதிகாரிகள் மிரண்டு போனார்கள். திருப்பதி மலைக்கு வந்து தரிசன டிக்கெட் கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்கும் பக்தர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் மெதுவாக பேசி அதிக பணம் கொடுத்தால் உடனடியாக டிக்கெட் கிடைக்கும் என கூறி வலை வீசியுள்ளனர். அதற்கு சம்மதித்த பக்தர்களிடம் அவர்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை கேட்டு போட்டோஷாப் மூலம் போலி தரிசன டிக்கெட்டுகளை தயார் செய்து அந்த டிக்கெட்டுகளில் அவர்களுடைய பெயர்களை இடம்பெறச் செய்வார்கள். பல மடங்கு பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த போலி டிக்கெட்டுகளை பக்தர்களிடம் கொடுத்து அனுப்பிய மோசடி நபர்கள் செக்கிங்கில் அவர்கள் சிக்காமல் தப்பிக்க நேக்காக இன்னொரு ரூட்டை எடுத்துள்ளனர். டிக்கெட் ஸ்கேன் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தற்காலிக ஊழியர் லட்சுமிபதியை காசுக்கு கைக்குள் போட்டுக்கொண்டு கைவரிசை காட்டியுள்ளனர். போலி டிக்கெட் கொண்டு வந்தால் அதனை ஸ்கேன் செய்யாமல் உள்ளே அனுமதிக்க அவருக்கும் பணம் கொடுத்து அமுக்கியுள்ளனர். ஸ்கேன் செய்யும் பல வரிசைகளில் லட்சுமிபதி அமர்ந்திருக்கும் வரிசைக்கான எண்ணை கூறி வேறு வரிசையில் நிற்கக்கூடாது என தெளிவாக லெசன் எடுத்து உள்ளே அனுப்பி வைத்துள்ளனர். இப்படி பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து திருப்பதி தரிசனத்திற்கான 300 ரூபாய் டிக்கெட்டை போட்டோஷாப் மூலம் போலியாக அச்சடித்து மோசடியில் ஈடுபட்ட மணிகண்டா, ஜெகதீஷ், டிக்கெட் ஸ்கேனிங் ஊழியர் லட்சுமிபதி உள்ளிட்ட மூவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முறைகேட்டில் ஈடுபட்டு தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கும் சசி, பானு பிரகாஷ் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சம்பவம் அம்பலமான நாளில் மட்டும் 11 போலி டிக்கெட்டுகளை 19,000 ரூபாய்க்கு விற்று கல்லா கட்டியுள்ளனர். இருப்பினும் எத்தனை நாட்களாக இந்த மோசடி வேலை நிகழ்ந்து வந்தது, இதன் பின்னணியில் வேறு யாரேனும் உள்ளார்களா என்ற கோணத்தில் திருப்பதி போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் போட்டோஷாப் மூலம் போலியாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அச்சடித்து விற்பனை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.